எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாவுக்கு சுக்கிரதசை வந்தது. அதில் இருந்து அந்த அம்மா படாத பாடு 20 வருஷமாக படாத பாடுபட்டு நான் அவங்கள பார்க்கும்போது 20வது வருஷம் நடந்துட்டு இருந்தது. அது ஒன்றும் கவலைப்படாதீங்க, இனிமேல் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா 20 வருஷம் முடிய போகுது இல்லை, அதனால் அது வந்து ஜோசியம் அப்படிங்கிறது ரொம்ப நாம் ஒரு அளவுக்கு மீறி நம்பக்கூடிய விஷயம் இல்லை. கடவுளை நம்புவோம், நம்முடைய முயற்சியை நம்புவோம், அதுதான் பெட்டர். ஜோசியத்தில் தெரிஞ்சுக்கலாம் என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய ஸ்ட்ராட்டஜியை நாம் முடிவு பண்ணலாம். அப்படிங்கிறது தான் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற முக்கியத்துவம். சிவனை கும்பிடுறதுக்கு பதிலாக நவக்கிரகத்தை கும்பிட போகிறது, கடவுளை கும்பிடுறதுக்கு பதிலாக நவக்கிரகத்தை கும்பிட போகிறது ரொம்ப ஓவரு. இன்றைக்கி ஜனங்கள் எத்த திண்டா பித்தம் தெளியுன்னு அப்படி போயிட்டுருக்காங்க. ஜோசியத்துக்கு அதுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கணும், அதுக்கு மேலே மரியாதை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அந்த ரெண்டாவது கேள்வியில் நீங்கள் கேட்டதுக்கு நான் சொன்ன பதில் திருப்தியாக இருக்கா இல்லை யாமினியம்மா? ஆச்சாரியா, இது சாட்டிஸ்ஃபைட். ஓகே, இப்போ முதல் விஷயம் எத் பாவோ தத் பவதி. இது இந்த வாக்கியம் எங்கே வருது, எங்கேருந்து எடுத்தாங்க, இந்த வாக்கியம் இப்படியே தானா அப்படிங்கிறது நிறைய சர்ச்சை இருக்குது. எத் பாவம் தத் பவதி அப்படின்னுலாம் அதை இலக்கணப்படி சரி பண்ணுறவங்க எல்லாம் உண்டு. விஷயம் இதான், நீங்கள் எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படிங்கிறது. பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கும் அதை சொல்கிறவங்க, அது ஒரு மதமாகவே வச்சுருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. பாசிட்டிவ் திங்கிங் எப்படி ஜோசியத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கோ அது மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்க்குக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நான் வெள்ளையாக இருக்கேன், நான் வெள்ளையாக இருக்கேன், நான் வெள்ளையாக இருக்கேன்னு நான் வெள்ளையாகிட மாட்டேன். ஆனால் என்னால் இதை சாதிக்க முடியும். நான் வந்து 5 மார்க் எடுக்கிறேன், நான் 10 மார்க் எடுக்க முடியும், நான் 40 மார்க் எடுக்க முடியும், நான் 100 மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணும், அதில் சந்தேகம் இல்லை. பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது நிறைய பேர் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகிறாங்க. என்னுடைய அனுபவத்திலையும் என்னுடைய அறிவுக்கும் எட்டின வரையில் அந்த எக்ஸ்ட்ரீம் அது வேலை செய்யாது. ஆனால் டபுள் பிளைண்ட் தியரின்னு என்ன டெஸ்ட்டுன்னு ஏதோ ஒன்று மருத்துவத்தில் இருக்குது. அதாவது நோயாளிக்கு மருந்து கொடுத்து பரிசோதனை பண்ணுவாங்க, மருந்துன்னு சொல்லி ஒன்றுமே கொடுக்காம பரிசோதனை பண்ணுவாங்க. அதில் எப்படி அது வேலை செய்யுதுன்னு பார்ப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி இதில் பிளாசிபோ எஃபெக்ட், இதில் பெரும்பகுதி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னென்னா, மருந்துன்னு நம்பி சாப்பிட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, மருந்து இல்லைன்னு சொல்லி மருந்தை கொடுத்தாலும் அவங்க நல்லா இல்லை. பொதுவாக அலோபதி மருந்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதிகமான ரிசல்ட்டாக வருதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கூடுதல் உங்களுக்கு அறிவியல் பூர்வமாக தெரியணும் அப்படின்னா நான் போகிற போக்கில் சொல்கிற ஆள், நான் அந்த ஃபீல்டு சேர்ந்த ஆள் இல்லை. டாக்டர் BM ஹெக்டே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், கர்நாடகார். அவர் இந்த விஷயத்தில் அவர் சொந்தமாக டாக்டர், கார்டியாலஜிஸ்ட். அவருடைய வீடியோஸ் நிறைய பார்க்குறேன். அவர் வந்து எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸும் கொடுப்பார். இந்த ரிசர்ச் எந்த இதில் பப்ளிஷ் ஆகிருக்கு, யார் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ரெஃபரன்ஸும் கொடுப்பார். அதனால் அவர் ஒரு நம்ம அவரை நம்பாட்டாலும் ரெஃபரன்ஸை போய் பார்த்துக்கிட்டு நம்ம முடிஞ்சதுன்னா நம்பிக்கலாம். இப்போது பொதுவாக பாசிட்டிவ் திங்கிங்க்கு நோய் குணமாகிறதுல நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்கிறது தான் பொதுவான ரிசர்ச்சுடைய முடிவாக இருக்குது. நிறைய பேர் நோயே இருக்காது, நோய் நினைச்சே நொடிச்சு போகிறவங்க இருக்காங்க. சில பேருக்கு நோய் இருக்கும், ஆனால் அவங்க நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லாவே இருந்து போகிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த ஒரு பிரயோஜனம் அதுக்கு இருக்குது. ஆனால் அதுக்காக வேண்டி என்கிட்ட இருக்கிறது கல் இல்லை, வைரம்னா கல் ஒரு நாளும் வைரம் ஆகாது. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக முடியாது. ஜோசியம் பாசிட்டிவ் திங்கிங் ரெண்டுக்குமே எனக்கு தெரிஞ்சு சில லிமிட்டேஷன் இருக்குது. உங்களுக்கு பதில் திருப்தியானதாக இருந்ததா? தேங்க்யூ. ஹரிஓம். சம்ஜி, ப்ராக்டிக்கல் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை விட ப்ராக்டிக்கலாக இருக்கிறது பெட்ரு அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது. சரியா?
பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங்கை விட ப்ராக்டிக்கல் திங்கிங் பெட்டர்னு எனக்கு தோணுது. அது சரியா? அதாவது மனுஷங்க பல விதம் இருக்கிறதுனால சில பேர் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பிரச்சனையில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் நல்ல உதவியாக இருக்கும். இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆட்களுக்கு அதை போல ஹானிக்காரக் கெடுதலை விளைவிக்கக்கூடியது வேற ஒன்றும் கிடையாது. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காரங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் பிரச்சனை ஏற்படுத்தும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காரங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் நல்ல பலனை கொடுக்கும். அவங்க அந்த மன அழுத்தத்தில் இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு உதவும். அதனால் மனுஷங்க சைக்காலஜி பல விதமாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மருந்து தேவைப்படும். ஆனால் அதுக்கேற்றது மாதிரி நாம் மருந்து கொடுத்துக்கலாம். இயல்பாக இருக்கிறவங்களுக்கு ப்ராக்டிக்கல் திங்கிங் தான் ஒத்து வரும். எந்த எக்ஸ்ட்ரீமாக போகாமல் இருக்கிறது தான் பொதுவாக எல்லாருக்கும் சரி. ஆனால் விதி விலக்காட்டு சில பேர் இருக்கிறதுனால தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அவங்கள கொஞ்சம் பூஸ்ட் பண்ணது தானே வேணும். இப்போ சுற்றி இருக்கிறவங்க ஒரு குழந்தை இருக்குது, நல்லா படிக்கலை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், அதை குழந்தைய நம்ம ஊக்குவிச்சோம்னா அந்த குழந்தை அந்த கிஃப்டெல்லாம் கொடுக்குறோம். அது 5 மார்க் வாங்கின உடனே கிஃப்ட்டு கொடுக்குறோம். நியாயமாக 50 மார்க்காவது வாங்கியிருக்கணும். இருந்தாலும் 5 மார்க் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தா அந்த கிஃப்ட்டுக்காக வேண்டி அது இன்னும் கொஞ்சம் படிக்க முயற்சி பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் வியாபகாரிக பிரயோஜனங்கள் அதுக்கு இருக்குது. அந்த அளவில் அதை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் சில விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் எல்லாத்தையுமே நம்ம லாஜிக்கலாக சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அண்மையில் ஒரு 1-2 விஷயங்கள் பார்த்தேன். ஒருத்தங்க நாடி பிடிச்சு பார்த்துக்கிட்டு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. உண்மையிலே நாடிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு சித்தி வந்திருக்கு, அது பூர்வஜன்ம புண்ணியத்தினாலேயோ அல்லது அவங்களுடைய ஆன்மீக பயிற்சினாலே வந்திருக்கு. அதனால அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. இன்னொருத்தர் நல்லா இருந்தார், நல்லா இருந்தபோது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, திடீர்னு அவருக்கு கண் பார்வை போயிட்டது. கண் பார்வையை பகவான் அவருக்கு கண் பார்வையை பிடுங்கிட்டாரு. எவ்வளோ பெரிய அரக்கன் பகவான் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் கண் பார்வையை பிடுங்கிட்டு அவருக்கு சில விஷனை கொடுத்துருக்காரு. இப்போ அவர் அவர்கிட்ட ஒரு ஆள் பேசினா வரும். பேசின உடனே அவர் அந்த ஆள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு, அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன், இந்த மாதிரி ஜோசியம் கூறி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது நம்ம அறிவியல் பூர்வமாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு யோக இதில் அல்லது ஆன்மீகத்தில் நாம் சித்தின்னு ஒன்று வச்சுருக்குறோம். சில பேருக்கு சித்திகள் வரும். அதில் சித்திகளில் பல வெரைட்டி இருக்குது. அதில் ஏதோ ஒரு வெரைட்டி வரும்போது அவங்க சில விஷயங்களை செய்வாங்க. அது கொஞ்சம் மேஜிக் மாதிரி நமக்கு இருக்கும். அதுக்காக வேண்டி சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோமாளிகள், நாங்கள் இப்போ கேட்குதா நான் பேசுறது? ஃப்ரோசன் ஒன்றும் கேட்கல. நார்மல் ஆகலையா? நார்மல் ஆச்சுதா? இப்போ நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். கேக்குதா? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சித்தியை பத்தி. ஆமாம், நமக்கு சித்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் நவீன சிந்தனையாளர்கள் அல்லது ரேஷ்னல் திங்கர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சித்தியை ஏமாத்து வேலை அப்படிங்கிற மாதிரி கண்கட்டு வித்த அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க.
கண்கட்டு வித்தைங்கிற ஒன்றும் உண்டு, அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்முடைய மனசை நாம் பல விதமாக பயன்படுத்த முடியும். நம்ம மனசுக்கு சில எக்ஸ்ட்ராடினரி கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதை ஏதோ ஒரு ஆங்கிளில் யாராவது டேப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சில திறமை வரும். ஒரு உதாரணத்துக்கு சில டாக்டர் அவங்களுக்கு பேஷண்ட்டை பார்த்த உடனே நோய் என்னதுன்னு தெரியும், இன்னும் மருந்து கொடுக்கணும்னு தெரியும். எல்லாரும் டாக்டர் தான், ஆனால் சில டாக்டர் கைராசிக்கார டாக்டராக இருப்பாங்க. அது அவருக்கு பகவான் கொடுத்த வரம். அதை மாதிரி சில இன்ஜினியர், அதை மாதிரி சில ப்ரோக்ராமர், அதை மாதிரி சில ஹேக்கர், இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நிறைய பேர் இருப்பாங்க, சீனியர் கூட இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும். அவங்க சின்ன வயசாக இருந்தால் கூட, எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருந்தால் கூட, அவங்க அதை பர்சீவ் பண்ணுறது, அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது, ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் யுனிக்காக இருக்கும். அவங்க அதை கொண்டு பிறந்தவங்க. இந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் இதுக்கு இருக்கு. அதனால இந்த நாடி பிடிச்சி விட்டு சொல்கிறவங்க, கண்ணு இழந்துக்கிட்டு விஷயங்களை ஜோசியம் மாதிரி சொல்கிறவர், இதை மாதிரி ஊர்களில் குறி சொல்கிறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. விவேகானந்த சுவாமிக்கு வாழ்க்கையில் ஒரு முஸ்லீம், அவர் என்னமோ விவேகானந்த சாமியை பண்ணி விவேகானந்த சாமி ரத்த வாந்தி எடுத்தார் அப்படின்னு எல்லாம் வருது. கர்நாடகாவில் ஏதோ ஒரு மகாத்மாவை சந்தித்தார். அந்த மகாத்மா காலம் இல்லாத காலத்தில் அவருடைய போர்வைக்குள்ளே இருந்து அப்படி பனித்துளியோட ரோஜாவை எடுத்து கொடுத்தார். அதே மாதிரி சிவாஜியுடைய வாழ்க்கையில் அவருடைய குரு சமர்த்த ராமதாசர் அவருடைய கம்பளியை பக்கத்தில் வச்சு அது துடிச்சிக்கிட்டு இருந்தது. சிவாஜி அது என்னன்னு கேட்டார். அது என் காய்ச்சல் அதுக்குள்ளே வச்சுருக்கேன், அது புடச்சிட்டு கிடக்கு, நீ போன பிறகு எடுத்து போத்திக்கிடுவேன், நீ போகிறது வரைக்கும் அதை ஒதுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். இது மாதிரி நிறைய உங்களை சுற்றி கூட இதை மாதிரி நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. உங்களை இது அறிவியல் பூர்வமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு சித்தி இருக்கும். இதை நம்ம சித்தின்னு சொல்கிறோம். இது தெய்வீகத்தன்மைன்னு நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க. அங்கே கோளாறு வருது. அது தெய்வீகத்தன்மை இல்லை, அது கடவுள் தன்மை இல்லை, ஆனால் அது ஒரு சித்தி. இனி இந்த சித்தி பல பேருக்கு இருக்கும். அந்த சித்தியை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க அதை வெளிப்படுத்துவாங்க. நாம் பெரிய ஆளுக்கு படம் காட்டுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. வெளிப்படுத்த தெரிஞ்சவங்க, அதனுடைய அருமை தெரிஞ்சவங்க, நம்ம அந்த சைடில் போயிட்டா நம்ம ஆன்மீக வாழ்க்கை கெட்டு போயிடும், ஆன்மீக முன்னேற்றம் தடைப்பட்டுரும் தெரிஞ்சவங்க சித்தி இருந்தாலும் அதை பயன்படுத்த மாட்டாங்க அல்லது வெளியே காட்ட மாட்டாங்க. அப்படியும் நாம் விஷயங்களை பார்க்குறோம். விவேகானந்த சாமி வாழ்க்கையில் அவர் விஷம் கொடுத்தாங்க கிறிஸ்தவர்கள், அவர் கொல்றதுக்காக வேண்டி. ஏன்னா ஹிந்து மதம் அங்கே அமெரிக்காவில் வளர ஆரம்பிச்சிட்டு, அப்போ அதில் ராமகிருஷ்ணர் குடிக்காதேன்னு சொன்னதாகவும், அதனால் அவர் இது குடிக்கலை அப்படிங்கிறது மாதிரியும் ஒரு இதை பார்க்குறோம். விவேகானந்த சாமியை பற்றி நிறைய கட்டுக்கதைகளும் இருக்குது, ஆளாளுக்கு வந்ததெல்லாம் எழுதுகிறாங்க. பொதுவாக ராமகிருஷ்ண மடத்தில் எழுதின புக்கை மட்டும் படிங்க, இல்லைன்னா விவேகானந்த சாமியை பற்றி இந்த கட்டுக்கதைகள் நிறைய இருக்குது. அவர் 10,000 வாட் மின்கம்பியை பிடித்தார், அவருக்கு ஒன்றும் ஆகலை, இப்படியெல்லாம் கட்டுக்கதைகள் இருக்குது. அந்த லெவலுக்கு போக வேண்டாம். நடந்தால் நடந்தது, இல்லைன்னா இல்லை, அந்த அளவில் நம்ம இருப்போம். அப்படி ஒரு அம்சமும் இருக்கு. சரி, தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளஞ்சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ, அகம் த்வா சர்வ பாபேப்யः மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சः. யத்ர யோகேஸ்வரः கிருஷ்ணः யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிः த்ருவா நீதிர்மதிர்மம. ஹரிः ஓம் தத்சத்.
सर्वं ब्रह्मार्पणमस्तु. श्रीकृष्णार्पणमस्तु.